ஹலோ ஹாப்பி சோல்ஸ். பசங்களோட ஸ்கூல் டேஸ் லீவில் என்னோடய சித்தி வீட்டுக்கு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து சித்தி எங்களுக்காக என்னென்னலாம் சமைச்சு கொடுத்தாங்கங்கிறது இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நண்டு மசாலா. ஸோ நண்டு மசாலா வந்து செம்மையாக இருக்கும். அதுவுமே வந்து எங்கள் சித்தி ஊர் வந்து பூம்புகார். அங்கே வந்து கடற்கரை இருக்கிறதுனால சொல்லவே வேணாங்க, ஃப்ரெஷ்ஷான மீன் நண்டு எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த நண்டு கூட அப்படியே உயிரோடு இருந்துச்சு. நல்லா உயிரோடு இருந்த நண்டை வந்து பிடிச்சி நண்டு கிரேவி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்காக. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும் போதே எனக்கு வந்து அவ்வளோ டெம்டிங் ஆணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீனை வந்து நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெயில் வந்து மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அதோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களோட சித்தியோட ஃப்ரெஷ் மீன் மசாலா வந்து ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தோட ரெசிபியும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த எண்ணெய் நல்லா நம்ம மீன் போடும்போது எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மீன் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகுங்க. ஸோ யாருக்கெல்லாம் மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து மீன் வறுவல் வந்து தோசைக்கல்லேருந்து எடுத்து உடனே சாப்பிட்ருவேன். தனியாக சாப்பிட்றதோட சூடாக சாப்பிடும் போது நிறைய சாப்பிட முடியும். ஸோ என்னோடய மீன் பீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சமைச்சிட்டே இருக்கும் போதே சாப்பிட்ருவேன். அது மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஏங்க இது கூவாம்பட்டி இல்லைங்க, மீன் வறுவலுங்கன்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் சாதம் கொஞ்சம் வடித்து வச்சுருந்தாங்க. இங்கே மீன் வறுவல் எப்படி போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வரத்துக்குள்ளேயே வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா காரப்பொடி, மாங்காய், பச்சை மிளகா எல்லாம் போட்டு மீன் குழம்பு அப்படியே எண்ணெய்லாம் மிதந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்காக. ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பொடி அப்படின்னு நினச்சிட்டு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்தளவுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ நான் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கைப்பக்குவத்தில் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம சமைக்கும் போது அன்பாக சமைச்சோன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தாங்க இங்கே மொறு மீன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரெடி ஆனோடனே நெக்ஸ்ட் பேட்சும் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ இங்கே வந்து எல்லோரும் தரையில் உட்காந்து நல்லா வாழை இலை போட்டு மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, மீன் வறுவல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து மீன் குழம்பு சாதத்தில் இந்த குழம்புல வந்து பச்சை மிளகா போட்டிருப்போம் இல்லையா, அது மாங்காய், குழம்பு மீன், வறுவல் மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு வாய் வச்சேன் பாருங்கள். அவ்வளோ டெம்டிங்காக இப்போ கூட எனக்கு டெம்டிங்காங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஸோ யாருக்கெல்லாம் இது மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.